نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد كتاب شرح ثلاثة الأصول லாஸ்ட்ல நம்ம பார்த்தது என்னன்னா மூன்று அடிப்படைகள் ஒவ்வொரு முஸ்லீமும் அறியக்கூடிய விஷயங்கள். அது தலாசத்துல்லதி ஜிவல் இன்சானி மாரிஃபத்துஹா. அதில் முதல்ல என்னது பார்த்தோம்னா மாரிஃபத்துல் அப்தி ரப்பஹு, அடியான் தனது ரப்பை அறிந்து கொள்வது, வதீனஹு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது, வநபியஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது. இந்த மூணு விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா கபூர்ல ஒரு மனிதன் வைத்ததுக்கு அப்புறம் கேட்கப்படக்கூடிய கேள்வி இந்த மூணு கேள்வி தான். மன் ரப்புக்க வமா தீனுக்க வமன் நபியுக்க. இந்த மூணு விஷயத்தையும் கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைக்க வேண்டிய விடயம். இதை அறிந்து வைக்கலன்னா காரணம் சொல்ல முடியாது, இல்லை எனக்கு தெரியல அப்படின்ட்டு. இந்த காரணங்கள் ஒருவேளை சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா இந்த கல்வியெல்லாம் ஃபர்துல் ஐன், கட்டாய கடமை, ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமை. கல்வி ரெண்டு வகையான கல்வி இருக்கும். ஒன்று ஃபர்து கிஃபாயா, இன்னொன்று ஃபர்து ஐன். ஃபர்து கிஃபாயானா என்ன? ஒரு சமுதாயத்தவர் செஞ்சா போதும், மற்றவர்கள் மீது அது கடமையாகாது. உதாரணத்துக்கு ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை இந்த ஊர்ல ஒரு மனிதர் இறந்துட்டாங்கன்னா, அந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு மக்கள், குறிப்பிட்ட மக்கள் செஞ்சிட்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை ஆகாது. அது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து ஐன்னா ஃபஜர் தொழுகை, துஹர் தொழுகை, அசர் தொழுகை, சியாம், ரமதான்ல வரக்கூடிய நோன்பு, இதே போன்று ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக செய்ய வேண்டியது. அவன் செய்யலைன்னா அதுக்காக குற்றம் பிடிக்கப்படுவான். தவறா செஞ்சுட்டா, தொழுகையில தவறா செஞ்சுட்டா அதற்கு அது உதுர் பில் ஜஹல் சொல்லலாம். தெரியல, தெரியாம செஞ்சுட்டேன், அதுக்காக காரணம் இருக்கும். அது காரணம் என்ன? அல் ஜஹல், அறியாமை. தப்பா செஞ்சிட்டோம். ஒது செய்யும் போது தவறத்தெல்லாம் ஒது செஞ்சிட்டோம், அது ஏற்றுக்கொள்ளப்படும்னா பிரச்சனை இல்லை. ஏன்? உதுர் பில் ஜஹல். ஆனா இந்த கல்வி என்பது ஃபர்து ஐன், இது கட்டாயம். இதை ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். இதுல காரணம் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் காரணம் சொல்லாதீர்கள். யார் நம்மளை படைச்சாங்களோ அந்த ரப்பை வணங்குவதற்கு நாம் அவனை தெரிஞ்சிக்க வேண்டும். யாரை நம்ம பின்பற்றணுமோ அந்த மனிதரை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படி தெரியாம ஒரு மனிதரை பின்பற்றுறது குட்டுத்தனமான ஒரு விஷயம். தெரியாத ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறது குட்டுத்தனமான ஒரு விஷயம். அறிவுள்ள எந்த ஒரு மனிதரும் தனக்கு தெரியாத ஒன்றை என்ன செய்ய மாட்டான், பின்பற்ற மாட்டான். நீ ஒரு மனிதனை பின்பற்றுனா, யாருக்கு கேட்டா யாரும் தெரியலன்னா, நீ பின்பற்றுறது சரியான முறையா இல்லை மூடத்தனமா? மூடத்தனம், அப்படிதானே? நீ பின்பற்றிய மார்க்கம் என்னது, அதை பத்தி அறிவு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் பின்பற்ற மார்க்கத்தை பத்தி தெரியல, ஆனா நான் அதை தான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றது அறிவு உள்ளதா இல்லை மூடத்தனமா? மூடத்தனம். நம்ம யாரை வணங்குறோமோ அவனை பத்தி தெரியல அப்படின்னா
என்னது? அதுவும் மூடத்தனம். உண்மையிலே நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் பற்றின அறிவு நமக்கு தேவை. ஏன் அல்லாஹ் பற்றின அறிவு தேவை? அல்லாஹ் பற்றின அறிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவன் மேல உள்ள இறையச்சம் வரும். அல்லாஹ் பற்றின அறிவு இருந்தால் தான் அவன் மேல நமக்குள் தவக்குள் முழுமையாகும். தவக்குள்னா எப்படி? நம்ம காலையில கூட நிறைய விஷயங்களை பேசணும். என்னது? ஒரு ஜின்னு இருந்துச்சுன்னா அந்த ஜின்னு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அடுத்த நொடியிலே அது எப்படி அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்குது? அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்குள் வைக்குது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு அனுபவத்தில் நடந்த விஷயம்தான். இப்போ ஒரு மனிதர் தனியா போறாரு. ஒரு பையன் எதிராக பெரிய பெரிய கூட்டங்கள் வருது. அப்ப அந்த மனிதன் பயப்படுவானா மாட்டான்? எந்த அளவுக்கு பயப்படுவான்? உயிர் போற அளவுக்கு பயப்படுவான். ஆனா அந்த நேரத்துல அவன் தவக்குல் அல்லாஹ்வின் மீது வைக்குவானா மாட்டானா? எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு மத்தியில நிற்கும் போது இந்த சைடு யார் இருக்கா? ஃபிரௌன். இந்த சைடு என்னது? அந்த உம்மத்து என்ன சொல்லுச்சு? என்ன இங்க கொண்டு நிப்பாட்டிட்டியே, அங்க வேற வழி இருக்குதா? வேற வழியே கிடையாது. ஆனா அவங்க எப்படி தவக்குல் வச்சாங்க? இன்ன ரப்பி சயஹ்தீனி, என்னுடைய ரப்பு அது தவக்குல். புரியுதுங்களா? தவக்குல். அந்த தவக்குல் எப்படி வந்துச்சு? அல்லாஹ் பத்தின அறிவு அவங்களுக்கு இருந்ததுனால மட்டும்தான் வந்துச்சு. நாங்க நம்ம ஜின்னுகள்கிட்ட எல்லாம் நாம அந்த ஜின்னு ஓட்டும் போதெல்லாம் சில ஜின்கள் பேசும்போது ஒரு ஜின் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கு. பாக்கி மற்ற ஜின்கள் எல்லாம் காஃபிர். நீ அங்க பயப்படுறியா? மற்ற ஜின்கள்லாம் காஃபிரா இருக்கு, அவனை கொண்டுன்னு சொல்லி பயப்படுறியா? நான் ஏன் பயப்படணும்? நான் முஸ்லீம், அல்லாஹ் என் கூட இருக்கான். இந்த தவக்குல் நம்ம கிட்ட வருமா? நம்ம காலையில தான் ஜின்னுடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு அது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க போய் தான் அந்த அளவுக்கு அந்த துவாவுடைய எஃபெக்ட் எல்லாம் உடனே அது பிரதிபலிக்குது. துவாவுடைய இதெல்லாம் அதுக்கு நடக்குது. அப்போ அல்லாஹ்வின் மீது நமக்கு தவக்குல் வரணும்னா அல்லாஹ் பற்றின அறிவு வேணும். அல்லாஹ் பற்றின அறிவு வந்தா நமக்கு தவக்குல் கூடுதலா வரும். நம்மளுடைய இபாதத் என்ன ஆகும்னா சரியாகும். இன்னம யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ் யார் அதிகமாக அறிவாங்க? கல்வியாளர்கள். யார் அல்லாஹ் பற்றி அறிந்து கொண்டாங்களோ அவர்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பத்தி, அவனுடைய வல்லமை பத்தி நிறைய இடங்கள்ல கூறுறான். வரப்புல் மஅபூத், அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன். யா அய்யுஹன் நாஸு உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். வசனத்தை பாருங்க. யா அய்யுஹன் நாஸ். யா அய்யுஹாங்கிறது அன்னிதா, பொதுவான அழைப்பு. அன்னாஸ் உலகத்தில் உள்ள முதல்ல படைக்கப்பட்டதுல இருந்து கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கு அழைப்பு. அல்லாஹ் கட்டளை வஅ்புது ரப்பக்கும். ரப்புங்கிற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறான். ரப்புனா என்ன? ரப்புனா ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடியவன் தான். குழந்தை பிறந்ததுல இருந்து அது வளர்ந்து கபருக்கு போற வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யக்கூடியது ரப்பு. தாய்க்கு என்ன செய்வாங்க? ரப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த தாய் தான் குழந்தையை பராமரிக்கிறான், அவளுக்கு தேவையான உணவு கொடுக்குறான், காய்ச்சல் அவளுக்கு தேவையான மருந்தை கொடுக்குறான், வளர்த்து பெருசா ஆளாக்கி அவளுக்கு தேவையான திருமணம் பண்ணி வைக்கிறான். அவன் ரப்பு. அந்த குழந்தையோட ரப்பு தாய். அதனாலதான் மக்காவை யமன்ல இருந்து ஆபிரகாம் தாக்க வரும்போது யாரு போய் ஒட்டகத்தை கேட்டாரு? அப்துல் போய் என்ன கேட்டாரு? என் ஒட்டகத்தை திருப்பி கொடுத்துருங்க. எப்பா, நான் காபா அடிக்க வந்திருக்கேன், நீ ஒட்டகத்தை பத்தி பேசுறியன்றாங்க. அப்ப அந்த மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் அல்லாஹ் மீது முழுமையா தவக்குல் வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல ஒட்டகத்துடைய ரப்பு ஆனா ரப்புல் இபில், நான் ஒட்டகத்துடைய ரப்பு. ஆனா ரப்புல் காபா, காபாவுடைய ரப்பு வேற ஒருத்தர் இருக்கான். என்னுடைய பொறுப்பு என்னுடைய ஒட்டகத்தை பார்க்கறது, காபாவை பார்க்கறது யாருடைய பொறுப்பு? அதுக்கான அப்போ ரப்புங்கிறது ஒரு ஒட்டகமா இருந்தாலும் அதற்கு தேவையான விஷயங்களை எல்லாம் எடுத்து வளர்க்கறதுக்கான வார்த்தைக்கு தான் ரப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ரப்புங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது சம்பந்தமான புத்தகங்களே எழுதப்பட்டிருக்கு. ரப்புங்கிற வார்த்தைக்குள்ள என்னதெல்லாம் அடங்கும்? ஒரு புத்தகம் தான் ரப்புனா என்ன? முழு புத்தகமும் ரப்புங்கிற வார்த்தையை மட்டும் பேசுது. அப்ப ரப்புக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். அல்லாஹ் இந்த இடத்துல வஅ்புதுல்லாஹ்னு சொல்லல, வஅ்புது ரப்பக்கும் சொல்றான். ஏன் ரப்புன்னு சொல்றான்னா அடுத்து அந்த விஷயம் செஞ்சது அவன் தான். அல்லதி,
அவன் எப்படிப்பட்டவன்? ஹலகக்கும், அதனால தான் அவன் ரப்பு. அவன் உங்களை படைத்தான், அதனால அவன் ரப்பு. அப்படிதானே? உங்களை படைச்சதுனால ரப்பு. வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களை படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க யோசிச்சு பாருங்க, பூமி எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு. பூமியில எவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது. நேற்று நம்ம என்ன பேசணும்? ஆப்பிரிக்கா கண்டம் என்ன வருது, இந்தியாவோட இணைய போகுது. முதல்ல இந்தியாவில் அங்க இருந்து இங்க வந்தது தான், அப்படிதானே? இந்தியாலாம் அங்க இருந்து இங்க வந்து இணைஞ்சது தான். ஸ்ரீலங்காலாம் ஒன்னா இருந்தது தான். எப்படி அந்த நிகழ்வு நிகழ்ந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாடு, எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு கேரளா பக்கத்தில் வரப்போகுதுன்னு. அப்படி வந்துச்சுன்னா கேரளாலாம் என்ன ஆகும்? ஃபுல்லாமே பனிப்பிரதேசமா மாறும். இதெல்லாம் உருவாக்குனது யாரு? அல்லாஹ். எதுக்கு உருவாக்குனா? மனிதர்களுக்கு. அப்போ இந்த பூமி படைக்கப்பட்டதிலிருந்து கடைசி வரக்கூடிய மனிதர் வரைக்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். இதுக்கு மேல இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கா? மனிதன் வாழ்றதுக்கு இது தேவை, இந்த விஷயம் இருந்தா மட்டும்தான் மனிதனால் வாழ முடியும், ஆனா அதெல்லாம் படைக்காம விட்டான்னு சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? தபாரக் அல்லாஹு யாரு? அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளனின் சிறந்த படைப்பாளன். அதான் வல்லதீ மின் கப்லிக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க இதெல்லாம் சிந்திக்கணும். அல்லாஹ் எப்படி படைச்சான் மனிதனை? முதல் மனிதன்ல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எப்படி படைச்சான்? அல்லாஹ் இந்த மனிதனை விட்டுருங்க, வெறும் எறும்பை பாருங்க, வெறும் எறும்பை பாருங்க. நம்ம போன வாட்டி கூட பேசணும் தானே, எறும்பை பத்தி என்ன பேசணும்? வெறும் கனெக்ஷன் மட்டும் கிடையாது. நம்ம யானையை பத்தி பார்க்க சொன்ன ஞாபகம் இருக்குதா? யானை ஒரு சமுதாயம் சொல்லிட்டு, யானைக்கு அந்த சமுதாயத்துக்குள்ள கட்டுக்கோப்பு இருக்கு. யானை சமுதாயத்துக்குள்ள நிதானங்கள் இருக்கு, நிதானங்கள்ல வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை மீறி அது நடக்க முடியாது. நடந்தா என்ன செய்யும்? யானை சமுதாயமே என்ன செய்யும்? தண்டிக்கும் இன்னொரு யானையை. குரங்கு, விபச்சாரம் பண்ண குரங்கு இன்னொரு குரங்கு என்ன செஞ்சுது? கல்லால் அழிஞ்சு ஒன்று. அது விபச்சாரம்னு யாருக்கு அதுக்கு உள்ளுரிப்பு கொடுத்தா? அல்லாஹ். அப்போ இந்த என்னது எறும்பா இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்பினமா இருக்கட்டும், அந்த படைப்பினங்களை படிக்கும் போது நம்ம வியந்து போறோமா இல்லையா? இப்ப சாதாரண ஒரு ஈ பார்த்துருக்கீங்களா? சூம் பண்ணி ஈ பார்த்துருக்கீங்களா? நல்லா சூமிங்ல வீடியோலாம் நிறைய இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அதுக்கு எத்தனை முடிகள் இருக்கும், எத்தனை கை இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி அந்த உயிரினத்தை யாராச்சும் படைக்க முடியுமா? அப்ப அந்த ஈய பத்தின விஷயத்தை நீங்க ஆராய்ச்சி செய்யும் போது நீங்க ஆச்சரியப்படுவீங்களா மாட்டீங்களா? அற்பமான என்னது? அற்பமான மனிதனிலே சிறந்த, படைப்பிலே சிறந்தது மனிதன். அப்ப மனிதனை பத்தி சிந்திச்சா, மனிதன் பத்தி சிந்திச்சேன்னா என்ன நடக்கும்? ஆனா நம்ம ஈய பார்த்து ஆச்சரியப்படுறோம், எறும்பை பார்த்து ஆச்சரியப்படுறோம், நம்மளை பார்த்து என்ன செய்ய மாட்டோம். ஏன்? நம்மளுடைய மூளை சுருங்கிடுச்சு. எப்படி? வீடியோ, டிவி, மொபைல், அதுக்கு மேல நமக்கு சிந்திக்கிறதுக்கான நேரத்தை நம்ம மூளைக்கு நம்ம என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறதே இல்லை. அப்படிதானே? அப்போ நம்ம எவ்வளவு பெரிய படைப்பு உண்மையிலே. இப்போ ஒரு ஐபோன் வந்துச்சுன்னா புதுசா, இப்போ 15 வந்திருக்கு தானே, அப்புறம் என்ன வரும்? 16 வரும். அது வந்துச்சுன்னா அதுல என்னென்ன ஸ்பெசிபிக்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து, வாவ் இத்தனைதா. அப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஹுவல்லதி ஹலகக்கும், அவன் தான் வஅ்புது ரப்பக்கும். ரப்புன்னு எதுக்கு சொல்லப்படுது? நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தான். என்னது? பார்க்கறதுக்கு தேவையான கண்ணு, கண்ணுக்கு பாதுகாப்புக்கான ஈமை, மூக்கு பாதுகாப்பு என்னது? ரோமம், மூக்குக்குள்ள இருக்கிற ரோமம். காது
காதுக்கு பாதுகாப்பானது எது? இந்த வளைவே காதுக்கு பாதுகாப்பானது தான். கோணல் மாணவா இருக்கா காது? ஏன் நேரம் இல்லை? நேரம் இருந்தா கேட்க முடியாது, ஒன்றும் கேட்காது. அப்போ இதை யார் கொடுத்தா? நம்ம கேட்கறதுக்கு தேவையானது யார் கொடுத்தா? அல்லாஹ். அவன் தான் ரப்பு. ஏன்? நமக்கு தேவையானது கொடுத்தான். நமக்கு இதயம், அது என்ன வேலை செய்யுது? அதை கொடுத்தது யாரு? ரப்பு. ஏன்? நமக்கு தேவையானது. தேவையான ஒரு மனிதன் செய்யும் போது அவனுக்கு பேர் என்னது? ரப்பு. அதனால்தான் வஅபுது ரப்பக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் இங்க? உங்களுடைய ரப்புன்றான், வேற ஒருத்தன் கிடையாது, உங்களுடைய ரப்பு. ஆனா நம்ம அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறோம்? எப்படி நினைக்கிறோம்? நம்மளுடைய ரப்பு நினைக்கிறோமா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு. அல்லாஹ் உரிமையா சொல்றான், என்னுடைய அடியார்களே. நம்ம என்னுடைய ரப்புங்கிற வார்த்தையை தமிழ்ல துவா கேட்கும் போது நம்ம என்னைக்காச்சும் பயன்படுத்துறோமா? இல்லையா? கேட்கிறப்ப பயன்படுத்திருக்கோமா? என்னுடைய அல்லாவே கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அது ஒரு உரிமை தானே. அல்லாஹ் அந்த அளவுக்கு உரிமையா வஅபுது ரப்பக்கும் அல்லதீ خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன்? ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா. அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக்கி இருந்தான். பூமி விரிப்புனா நீங்க பூமி ஆராய்ச்சி செய்யுங்க, அதனுடைய அந்த பிரம்மாண்டங்களை நீங்க பார்த்து வியந்து கொள்ளுங்க. அல்லாஹ் வெறுமனே அந்த ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா அவ்வளவுதான், வெறும் வார்த்தையில சொல்லிட்டானா? இந்த வார்த்தையை நீங்க எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த வார்த்தையோடைய பிரம்மாண்டம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான் இந்த குர்ஆன் எவ்வளவு பிரம்மாண்டங்கிறது நம்மளுக்கு புரியும். வஸ்ஸமாஅ பினா, வானம் என்னது? முகடு. அது என்னது? ஒரு முகடு. வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ, வானத்திலிருந்து அவன் எப்படிப்பட்டவன்? வானத்திலிருந்து அவன் மலையை பொழிவித்தான். فأخرج به من الثمرات رزقا لكم. அல்லாஹ் அதிலிருந்து பல வகையான கனிவர்க்கங்கள், ஆனா ஒரே நீர் தான், பல வகையான கனிவர்க்கங்கள். ஒவ்வொரு கனிவர்க்கமும் ஒவ்வொரு சுவை தரக்கூடியது. சிலது முள்ளால இருக்கும், சிலது முள் இல்லாம இருக்கும், சிலது கசப்பா இருக்கும், சிலது துவர்ப்பா இருக்கும், சிலது புளிப்பா இருக்கும். இது எல்லாமே அல்லாஹ் உருவாக்குனா. இப்படிப்பட்ட உங்களுடைய இறைவனுக்கு ஃபலா தஜ்அலு லில்லாஹி அந்தாதன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்ச இறைவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு இணை ஆக்கக்கூடாது. எப்படி இணை ஆக்க முடியும்? தற்கால கிடைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு இந்த ஆற்றல் உண்டா? இவ்வளவு தூரம் நம்ம பேசினோமே, அந்த ஆற்றல் உண்டா? தற்கால யார் இருக்கா? சில தர்கால் அறியப்பட்டது, சில தர்காக்கள் பொய்யால இட்டு கட்டப்பட்டது. இதுல அவுலியா இருக்கா? உண்மையிலே அவுலியா இருப்பாங்களா? அப்துல் காதர் ஜெயிலானி எங்க இருக்கிறாரு? தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல இருக்கிறாரு. ஆனா இறந்தது எங்க? ஆமா. அப்போ உண்மையிலே அவுலியா இல்லாட்டாலும் பொய்யால கட்டப்பட்ட அவுலியாவுக்கு நீங்க அல்லாவுக்கு இணையாக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். அதாவது உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பவர் இருந்து அல்லாவுக்கு இணையா மற்ற விஷயங்களை செஞ்சு இருக்கிறாருன்னா கூட நீங்க என்ன செய்யலாம்? இவருக்கும் பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் நம்மளை படைச்சதே பெரிய பிரம்மாண்டம். சரி, இந்த தாடி இருக்குல்ல, நமக்கு வளரக்கூடிய தாடி, இந்த தாடினால என்னென்ன விஷயங்கள் இருக்கு தெரியுமா மனிதனுக்கு, ஆண்களுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த தாடியை பத்தி அழகா பேசியிருப்பாங்க. என்னென்ன இது இருக்கு? அல்லாஹ் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துருக்கான். ஃபலா தஜஅலு லில்லாஹி, நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். வஅன்தும் தஅலமூன், அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அல்லாஹ் தான் உங்களை படைச்சான், அல்லாஹ் தான் உனக்கு ரிஸ்க் வழங்கினான், வானத்திலிருந்து மலையை பொழிவிச்சு பலவங்களை அல்லாஹ் தான் உருவாக்குறான். இப்படி எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு கொண்டே ஃபலா தஜஅலு, தூங்கிட்டு இருக்கு, தூக்கிட்டு வந்தீங்க,
அறிந்து கொண்டே ஃபலா தஜ்அலு லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்றீங்க நியாயமா? அப்ப நமக்கு இந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்தா நமக்கு எவ்வளவு கோபம் வரணும்? வரணுமா வரக்கூடாதா? நமக்கு வருதா? புலியின் அடிகள் வருதா? எதனால கோபம் வரும்? நம்மளுடைய தாவா டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க கோபம் வருதா? அகபாட்டியமுக்கு இல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்கிறதுக்காக கோபம் வருதா? நம்ம எத்தனையோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை கடந்து போவோம். நம்மளுடைய உள்ளத்துல சிறிதளவாச்சும் நமக்கு நெருடல் வருதா? அப்படி வந்திருந்தா உண்மையிலே நம்ம நம்ம அல்லாஹ் நமக்காக நம்மளை படைச்சவனுக்கு இந்த மாதிரி பண்றாங்களா? அல்லது خلق السماوات والارض في 6 ايام. அவன் எப்படிப்பட்டவன்? வானம் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்தான். ثم استوى على العرش. பிறகு அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்தான். يغشي الليل والنهار يطلبه الحثيث والشمس والقمر والنجوم مسخرات بأمره. இந்த சூரியன் கமர் நுஜூம் நட்சத்திரங்கள், இதுல எது பெருசு எது சின்னது சொல்லுங்க. நட்சத்திரம் பெருசா, சூரியன் பெருசா, நிலா பெருசா? நட்சத்திரம். எதனால நீங்க நட்சத்திரம் பெருசுன்னு சொல்றீங்க? சொல்லி இருக்கிறாங்க நமக்கு, அப்படித்தானே? நாளைக்கு சயின்ஸ் மாதிரி சூரியன் தான் பெருசுன்னாங்கன்னா மாறுமா மாறாதா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. பூமி சுத்துதுன்னாங்க, இப்ப பூமி சுத்தலன்றாங்க, அப்படித்தானே? சூரியன் சுத்தலன்னாங்க, இப்ப சூரியன் சுத்துதுன்றாங்க. இப்ப நீங்க நட்சத்திரம் பெருசுங்க, நாளைக்கு என்ன செய்யுது? சூரியன் தான் பெருசு. இல்ல, நட்சத்திரத்தோட புது கோள் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் இருக்கிறதுலே பெருசு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அது என்னது? ஆலம். ஆலம்னா என்னது? எல்லா கோள்களும் உள்ளடக்குனது ஆலம். பூமி மட்டும் இல்ல, எல்லா கோள்களும் உள்ளடக்குனது ஆலம். வானத்துக்கு நடுவுல, பூமிக்கு மேல, பூமி கீழே என்னதெல்லாம் இருக்குதோ எல்லாமே உள்ளடக்குனது ஆலம். அதனாலதான் நீங்க சூரா ஃபாத்திஹால என்ன சொல்றீங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கே ரப்பு தான் வருது. எதுக்கு? அந்த ரப் ஆலம். அதுல என்னதெல்லாம் வரும்? சூரியன் மட்டுமா வரும்? நமக்கு தெரிஞ்ச கோள்களும் வரும், தெரியாத கோள்களும் வரும். அதுக்கு இடையில என்ன உயிரினங்கள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இருக்கலாம். ஏன்? மாணவன் யாரு கல்வியை தேடி போறாங்களோ அவங்களுக்கு வானம் மற்றும் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் என்ன செய்யும்? துஆ செய்யும். அப்போ இத்தகைய விஷயங்கள் எல்லாம் படைச்ச அல்லாஹ் லஹுல் ஹல்க் வல் அம்ரு தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, இத்தகைய விஷயத்தை எல்லாம் படைச்ச அல் ஹாலிகு லிஹாதில் அஷ்யா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படைத்த, உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்த அந்த ரப்பு ஹுவல் முஸ்தஹிக்கு லில் இபாதத், அவன்தான் இபாதத் செய்வதற்கு தகுதியானவன். இபாதத் செய்வதற்கு தகுதியானவன் அவன்தான். சரி, அப்ப இபாதத் அவனுக்கு செய்யணும், முடிஞ்சிச்சு. இபாதத்னா என்ன? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நோக்கத்துக்காக செய்யணும், அதெல்லாம் இபாதத். ஷேக் முஸ்லிம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அல் இபாதத் ஹுவ இஸ்முன் ஜாமிஉ, அது ஒரு முழுமையான பெயர். நீங்க எந்த ஒரு சொல்லா இருந்தாலும், எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக செய்யக்கூடிய அனைத்துமே இபாதத். புன்னகையும் இபாதத், சகோதரனை பார்த்து சிரிப்பதும் இபாதத், மனைவியோட வாயில ஒரு வாய் சோற்ற புகட்டுவதும் இபாதத், கேக் அள்ளி வாயில திணிக்கிறது பிறந்த நாளுக்கு இபாதத் இல்லையா? ஊட்டுறது இபாதத், அப்ப திணிக்கிறது இபாதத் இல்லையா? ஊட்டுனாலே இபாதத்து, அப்ப அள்ளி வாயில திணிக்கிறது என்ன வாய்? இபாதத்தா இல்லையா? அப்போ இபாதத் எல்லாமே இபாதத்.
அன்வாவுல் இபாதா அல்லதி அமர் அல்லாஹு பிஹா, இபாதத்துடைய வகைகள் என்ன, அதுக்கு ஒரு அற்புதமான ஹதீஸ் இருக்கு. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியது, பைனமா நஹ்னு ஜுலூஸுன் இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும்போது, இதாச்ச அலைனா, அந்த ஒரு நேரத்தில் இத்தல அலைனா ரஜுல் ஷதீதுல் பயாதி சியாப், வெண்மையான ஆடையில ஒரு மனிதர் வர்றாரு. ஒரு ஷதீது சவால் ஷா, கருப்பு நிற தோற்றம் எதுக்காக சொல்லப்படுது நினைக்கிறீங்க? இந்த தோற்றம் எதுக்கு சொல்லணும்? அடையாளம். லா யுரா அலைஹி அஸர் ஸஃபர், அவர் வெளியூர்ல இருந்து வந்த மாதிரியே தெரியல. ஏன்? வெளியூர்ல இருந்து வந்தா என்ன செஞ்சிருக்கும்? கார்ல வந்தாலுமே டயர்டா இருக்கும், முகத்துல தெரியும், முடி கலைஞ்சிருக்கும். வலா யாரிஃபு மின்னா அஹதுன் ஹத்தா ஜலஸ இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊர்க்காரரா இருந்தான்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் ஊர்க்காரர் தாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா என்னது, லா யாரிஃபு மின்னா அஹதுன், எங்களை யாருக்குமே தெரியாது. வலா யுரா அலைஹி அஸர் ஸஃபர், அவர்கிட்ட பயணத்துடைய இது தெரியல அப்படின்னு என்ன அர்த்தம்? பயணத்திலிருந்து வந்தார்னா களைப்பு இருந்திருக்கும், முடி கலைஞ்சிருக்கும். ஏன்? ஏசி கார்ல வருவாங்க அந்த காலத்துல, ஒட்டகத்துல வருவாங்க, ரூம் போட்டு குளிச்சுட்டு வருவாங்க. அப்போ ஆச்சரியம் அவங்களுக்கு, ஏன்? பயணத்துல இருந்து வந்தாதான் அடையாளம் தெரியுமா. அதனால தான் லா யுரா அலைஹி அஸர் ஸஃபர் வலா யாரிஃபு மின்னா அஹத், எங்களில் ஒருவருக்கு அவர் தெரியாது. அதனால ஆச்சரியமா அவர் பார்க்குறாங்க. ஹத்தா ஜலஸ இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அமர்ந்து அவங்களோட முட்டோட சேர்த்து முட்டை வச்சு அவங்களுடைய தொடையில 2 கையை வச்சுட்டு, கால யா முஹம்மத் அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். இருக்கிறதுலே பெரிய ஆள் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனுஷர் வந்து திடீர்னு கேட்கிறார், யாருன்னே தெரியல. அதனால சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا. அந்த இஸ்லாத்துடைய தூண்கள் இருக்குல்ல, கலிமா அது. வஸதக்த், அவர் என்ன சொல்றாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உண்மை சொன்னீர் அப்படின்னா கூடுதல் ஆச்சரியம் சஹாபாக்களுக்கு. ஃபஅஜிப்னா லஹு யஸ்ஸலு யுஸத்திகு, ஏன் இவர் வந்தாரு? சய்யிதுல், அதாவது பஷர், மனித குலத்துக்கே தலைவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுக்கே தலைவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கிட்ட ஒரு மனுஷர் கேட்டு அதுக்கு பதில் சொன்னா சரிதான்னா, அப்ப இவர் யாரா இருப்பாரு? அதுக்கு மேல ஒரு அப்பாட்டக்காரா தான் இருக்கணும், அப்படித்தானே? அப்போ அதனால இவர் யாரு? அது ரொம்ப ஆச்சரியம். قال أخبرني عن الإيمان أن تؤمن بالله وملائكته وكتبه ورسوله واليوم الآخر وتؤمن بالقدر خيره وشره. قال صدقت. அதுக்கப்புறம் என்ன? أخبرني عن الإحسان قال أن تعبد الله كأنك تراه فإن لم تراه فإنه يراك. இதுதான் முழுமையான இபாதத். இந்த ஹதீஸ்ல வரக்கூடியது எல்லாமே முழுமையான இபாதத். அதுல என்னதெல்லாம் இருக்கு? அல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னது? இஸ்லாத்துக்குள்ள வகைகள் தான். வல் ஈமான், ஈமான்னா ஈமானுக்குள்ள உள்ள வகைகள் தான். அல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன? அந்த அபுதுல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தராஹு ஃபஇன்னஹு யராக். இதுக்குள்ள இந்த 3 விஷயங்களுக்குள்ள என்னதெல்லாம் அடங்கி இருக்கு? அத்வா, துவா இபாதத். துவா 2 வகையான துவா இருக்கு. அல் ஹவுஃப், பயம், அதுவும் இபாதத். ரஜா, நம்பிக்கை, அதுவும் இபாதத். தவக்குல், நம்பிக்கை வைத்தல், அதுவும் இபாதத். ரஹபா, என்னது? அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தல், நம்பிக்கை வைத்தல், பாசம் வைத்தல், இது இபாதத். பயம், அல்லாஹ்வின் மீது பயப்படுதல். ஒரு ஹுஷு, அல் ஹுஷுங்கிறது கண்ணியம் வாய்ந்த முறையில பயப்படுதல். ஒரு ஹஷியா, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படுதல். ஒவ்வொரு பயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? ஒரு இனாபா, பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பக்கம் மீள்தல். இது எல்லாமே எதுக்குள்ள வரும்? அந்த இஸ்லாம், ஒரு ஈமான், ஒரு இஹ்சான். ஒரு இஸ்திஆனா, உதவி தேடுதல், இது எதுக்குள்ள வரும்? ஒரு இஸ்திஆதா, பாவ மன்னிப்பு தேடுதல். ஒரு இஸ்திகாசா, அவனிடமே முழுமையாக உதவி தேடுதல். ஒரு தபஹ், அறுத்து பலியிடுதல்.
நதர் நேர்ச்சை செய்தல், இதை தாண்டி மற்ற வகைகளும் இபாதத். எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான செயல்களோ அது எல்லாமே இபாதத். வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா வமன் யதுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு பிஹி இன்னமா ஹிசாபுஹு இன்த ரப்பிஹி இன்னஹு லா யுஃப்லிஹு அல் காஃபிரூன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதெல்லாம் இபாதத்துக்குள்ள வந்துச்சா? ஒரே வார்த்தையில சொல்றான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ. அப்போ பள்ளிவாசல் அனைத்துமே அல்லாஹ்வுக்குரியது. அதுல என்ன செய்யக்கூடாது? இபாதத் செய்யக்கூடாது. யாருக்கு? அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு. ஃபலா ததுஉ, அப்போ இபாதத் செய்யாதீங்க அல்லாஹ்வை தவிர. அப்போ இபாதத்னா என்ன? இப்ப மேல சொன்னது எல்லாமே இபாதத். அப்போ இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக செய்யக்கூடியது. உமை எதுவும் அல்லாஹ் இலாஹன் ஆகர், யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறார்களோ, அறுத்து பலியிடுதல் என்ன சொன்னோம்? இபாதத். அல்லாஹ்வை தாண்டி வழிமார்களுக்கு அறுத்து பலியிட்டா ஷிர்க், அல்லாஹ்வை தவிர்த்து ஜின்களுக்கு அறுத்து பலியிட்டா ஷிர்க். அப்போ இதெல்லாம் இபாதத். உமை எதுவும் அல்லாஹ் இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு பிஹி இன்னமா ஹிசாபுஹு, நிச்சயமாக அவனுடைய கூலி இன்த ரப்பி இன்னஹு லா யுஃப்லிஹுல் காஃபிரூன். ஃபில் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துவா இருப்பது, கை தூக்கி துவா செய்வது முஹுல் இபாதா, இபாதத்துடைய அடிப்படை மூளை. வகால, அதுக்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயத்குலூன ஜஹன்னம தாஹிரீன். இழிவடைந்த நிலையில நரகத்தில் நுழைவார்கள். அப்போ துவா, கையேந்தி துவா செய்வதும் இபாதத். துவா ரெண்டு வகையான துவா இருக்கு. ஒன்னும் அத்துவா, இன்னொன்னு துவாவுல் மஸ்அலா, இன்னொன்னு துவாவுல் இபாதா. துவாவுல் மஸ்அலா என்னது? ஒரு மனிதர்கிட்ட நீங்க உதவி தேடுவது, பேரை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க. இது ஒரு மனிதன் எந்த விதத்தில் அவனுக்கு சக்தி பெற முடியுமோ அந்த விஷயத்தில் அவனிடம் கேட்பது பிரச்சனை கிடையாது. சக்தி பெறாத விஷயத்தில் அவன்கிட்ட கேட்கறது ஷிர்க். எனக்கு குழந்தை கொடு, உன்னை விட்டா குழந்தை கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை. உயிருள்ள மனிதன்ட்டே அவனுக்கு வரம்பு மீறி அவனால் முடியாத காரியத்தை கேட்பது ஷிர்க் அப்படின்னா, செத்த மனிதன்ட்டா, ஒரு ஜடத்துட்டா, ஏன் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த மனிதனுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஒப்புமையாக்கிறோம். அவன் இறந்தாலுமே என்ன செய்வான்? கேட்பான். இங்க இல்லாம வேற எங்க இருந்தாலுமே அவனுக்கு கேட்பான் அப்படிங்கிறது. இன்னொன்னு ஹுவல் துஆவுல் இபாதா. இபாதா அதாவது அல்லாஹ்வை பக்கம் இபாதத் செஞ்சு கேட்பது, அல்லாஹ்வின் மேல பயம் வைச்சு அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை கேட்டு இது பண்ணுவது. அல்லாஹும்ம வர்சுக்னி ஜன்னத்தல் ஃபிர்தௌஸல் அலா, எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸல் அலா கொடு கேட்பது. இதெல்லாம் துஆவுல் இபாதா. இதை அல்லாஹ்வை தவிர்த்து யாரிடமும் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் துஆக்கு அப்புறம் என்ன சொன்னோம்? பயம். பயம் சொன்னோமா இல்லையா? ஏன்? ஃபலா தகாஃபுஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலே மூமின்களா இருந்தா எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். அப்போ பயம் இபாதத். பயம் எத்தனை விதமான பயம் இருக்கு? பயம் 3 விதமான பயம் இருக்கு. ஒன்னும் அல் ஹவுஃபு தபீஇ, இயல்பாக இருக்கக்கூடிய பயம். இப்போ ரோட்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் வந்து கொலைக்குது, பயம் வருமா வராதா? அது அல் ஹவுஃபு தபீஇ. ஃபஸ்பஹ ஃபில் மதீனத்தி ஹாயிஃபீன யதரக்கபு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு மனிதரை கொண்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க? பயந்த நிலையில தான் அவங்க என்ன செஞ்சாங்க? ஊரை விட்டு வெளியேறினாங்க. ஏன்? மற்றவங்க எல்லாம் பிடிச்ச என்ன செய்வாங்க? அவரை அதுக்கான தீர்ப்பு கொடுப்பதற்கு, அதுக்காக பயந்தாங்க. இது பயம் என்னது? அத்தபை, இயல்பாக உள்ளது. இயல்பாக உள்ள பயம் சில நேரத்தில் வெறுக்கப்படும், சில நேரத்தில் இதா இருக்கும். இயல்பாக உள்ள பயம், இயல்பா உள்ள பயமே உங்களை நல்ல அமல்கள் செய்வதற்கு தடுக்குது அப்படின்னா அந்த பயம் இழிவானது. சரிங்களா? இயல்பா உள்ள பயம் உங்களுடைய நல்ல அமலுக்கு செய்யறதுக்கு தூண்டுதுன்னா அது வரவேற்கத்தக்கது. அல் ஹவுஃபுல் இபாதா. இபாதத்தான பயம் என்னது? அல்லாஹ்வுடைய நரகத்தை பயப்படுறது, அல்லாஹ் மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்பாங்கிறதுக்கு பயப்படுறது, மறுமை நாளில் அவன் முன்னாடி நின்று என்னத்தை பதில் சொல்வோங்கிறதுக்காக பயப்படுறது. இது பயம் அல் இபாதா. இது அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு நாம இதை
இந்த விஷயத்தை செஞ்சோம்னா ஷிர்க். இந்த அவுலியாவுக்கு நம்ம பயந்தா நமக்கு என்ன செய்வோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் செஞ்ச சொன்னோம்னா ஷிர்க். அப்போ இந்த ஹவுஃபுல் இபாதா, இந்த இபாதத்தான பயம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யணும். ஐயகாஃப அஹதன் யதஅப்பது பில் ஹவுஃபி லஹு பிஹாதா லா யகூனு இல்லா லில்லாஹி சர்ஃபு லிகைரில்லாஹி தஆலா ஷிர்குன் அக்பர். அது மிகப்பெரிய ஷிர்க். அது என்ன ஆகும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அப்போ அந்த ஹவுஃப் வெறுமனே பயம் என்ன செய்யும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அல் ஹவுஃபு சிர், மறைமுகமான பயம். எப்படி ஒரு சூனியக்காரனுக்கு பயப்படுறது, இவனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு இவனால பாதிப்பு ஏற்படும், இவனுக்கு இதை செஞ்சோம்னா இந்த அவுலியாவுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா அவங்க சொன்னதை கேட்காம விட்டோம்னா நமக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு பயப்படுறதும் இதுவும் ஷிர்க் தான். அல்லாஹ் தான் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவன். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், ஆதரவு வைத்தல். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. நம்பிக்கை வைத்தலும் இபாதத், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தல். எப்படி, யாரு ரிஸ்க் வழங்குவா, அல்லாஹ். நம்ம குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்குவோம், நல்லா படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம். முழு ரிஸ்க் வழங்கக்கூடிய ஒரு பொருள் எதா இருக்கும் அவனுக்கு, சர்டிபிகேட். அப்படிதானே? சர்டிபிகேட் எங்க இருக்கும் நினைக்கீங்க, வீட்டுல ஏன், அதுதான் நம்மளுடைய என்னது எல்லாமே. அது போச்சுன்னா என்னது, போச்சுன்னா என்னது, போச்சு, எல்லாமே போச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய உள்ளத்துல அப்படி ஊசி வச்சு இறக்குன மாதிரி படிப்பு முக்கியம், படிக்கலாம் முடிஞ்சிச்சு, படிக்கலாம். சர்டிபிகேட் சும்மா காணாம போனாலே நம்மளுடைய உயிர் போயிட்டு வந்துடும். அப்படிதானே? இப்ப என்ன தலைப்பு சொன்னோம், அத்தவக்குல், முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. நம்ம மட்டும் உயிரினம் இல்லை உலகத்துல நம்ம மட்டும் உயிரினம் இல்லை, எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்கள்லாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு, மனிதர்கள் பயன்படுத்துவதற்கு. அதுக்கு ஷஹாதா தேவையா, தேவையில்லை. ஷஹாதா எதுக்கு தேவை, இந்த படிப்பை முதல்ல உருவாக்குனவர் யார் தெரியுமா, உலகத்துல நீங்க இப்ப படிக்கிறீங்களா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12th வரைக்கும், அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் பிஏ, எம்ஏ, பிஹெச்டி. இது எப்போ உருவாச்சு, இந்த செட்டப் எப்படி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா இருக்காச்சு? யார் பிஹெச்டி இல்லையா பாய், இந்த படிப்பை நான் உருவாக்குனவர் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டீங்களா? இந்த படிப்பை உருவாக்குனதுக்கு 3 நோக்கம் இருக்கு. யாரும் நீங்களே கூகுள்ல தேடி பார்த்துருங்க, சரிங்களா? ஒரு மனிதன் அவன் உருவாக்கி இருக்கான் இந்த படிப்பை 3 நோக்கத்துக்காக. 3 நோக்கமும் சுயநலம் சார்ந்தது. அதனால அதிகமான படிச்சவங்கள்ட்ட சுயநலம் அதிகமா இருக்கு, பார்த்துருக்கீங்களா? படிக்காத அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பான், படிச்சா என்ன செய்வான், கொஞ்சம் இது. இந்த கல்வியை உருவாக்குனதுடைய முழு நோக்கம் அவனே சொன்னா 3 நோக்கம். நீங்க அந்த இது அவனுடைய இதை எடுத்து படிங்க, ஹிஸ்டரி எடுத்து படிங்க, எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு படிங்க. அந்த 3 நோக்கமும் சுயநலம் சார்ந்தது. சரி, எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள இது வந்து வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியதா வந்துச்சு? எவனோ உருவாக்குனது. நம்மளுடைய அத்தியாவசியமான சாப்பாடு இல்லைன்னா என்ன தேவை, படிப்பு தேவை. என்ன படிப்பு, நார்மலா கல்வி தேவை எல்லாருக்குமே, எல்லா விஷயத்திலையும் கல்விங்கிறது வேற. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் தெரியுமா, அந்த இதை சொல்றேன். வருமானம் இல்லாட்டாலும் பட்டினியா கிடந்தாலும் என்ன தேவை, அது தேவை. எப்படி நம்மளோட லைஃப்குள்ள வந்துச்சு?
என்ன பண்ணுச்சு? அந்த கல்வியில, அந்த கல்வி கூடத்துல இருந்து படிச்சு வெளியே வர்றவங்க அஹ்லாக் ரீதியா பெரிய முன்னேற்றத்தோட வெளியே வர்றாங்களா? சரி, உலகத்துல இப்ப இருக்க பண்டிதர்கள்லாம், அந்த மருத்துவ துறையில உள்ளவங்க எல்லாம் யாரை கொண்டாடுறாங்க? மருத்துவ துறையில இப்ப PhD எல்லாம் முடிச்சவங்க இருப்பாங்க, அவங்க யாரை கொண்டாடுவாங்க? இப்னு சீனா. யார் அவரு? மருத்துவத்துறையின் தந்தை சீனா. அவங்க எப்படி கல்வி கற்றுக்கொண்டாங்க? அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் தான் ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில அறிவு ஒளிய கொண்டு வந்துச்சு. காகிதத்தை கண்டுபிடிச்சவர் யாரு? இந்த குர்ஆன்ல இல்லாத சயின்ஸே எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம கிட்ட அந்த குர்ஆன் இருக்கு, நாம கல்விக்கு பிச்சைக்காரனா இருக்கோம். இந்த கல்வி வந்ததுக்கு அப்புறம் முழுமையான தவக்குல் எதன் மேல இருக்கு? நான் பாயிண்ட் எப்படி சொல்லுவேன், என்னதுன்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு நம்ம சர்டிபிகேட்டு எழுதிடுச்சு, இல்ல காணா போயிடுச்சு. அந்த மனிதனுடைய நிலை எப்படி ஆகும்? போச்சு, வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி மூட்டை தூக்க போயிடுவான். கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு லைஃப்ல? என்ன இருக்கு? நான் தான் தோத்துட்டேன. இந்த ஃபீல், இந்த உணர்வு மனிதனை தவிர வேற ஏதாச்சும் உயிரினங்கள்ட்ட இருக்கா? மனிதனை தவிர ஏதாச்சும் ஒரு உயிரினத்திட்ட இருக்கா? இந்த சிலந்தி இப்படி போகும் தெரியுமா, மேல விடுது, கீழே விழுந்துச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கையே போச்சு, கீழே படுத்துக்குமா? சொல்லுங்க. கீழே படுத்துக்கு அது என்ன செய்யும்? திருப்பி போகும். திருப்பி வந்துச்சு. ஆனா அந்த மனுஷன் பையன் தான் என்ன செய்வான்? போச்சு, முடிஞ்சிச்சு வாழ்க்கை. ஏன்? அப்ப அல்லாஹ் ஞாபகத்துக்கு வராது. ரொம்ப கஷ்ட காலத்துல தான் யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? நம்ம அல்லாஹ் ஞாபகத்துக்கு வரும். அப்படியா இல்லையா? வஅலல்லாஹி ஃபல்தவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் உண்மையிலே, இங்க என்ன அல்லாஹ் சொல்றா? இன் குன்தும் ஷர்த், உண்மையிலே நீங்க மூமினா? மூமினா இன்ஷா அல்லாஹ் மூமின். ஏன்னா நீங்கள் மூமினா இருந்தா ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. உங்களை படைச்சது யார்? ரப்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியவன் தான் ரப்பு. அப்படின்னா நம்ம படைச்சது யாரு? ரப்பு. நமக்கு உணவளிக்க கூடியவன் யாரு? ரப்பு. நீ இங்க இருந்தா என்ன உணவு கொடுப்பானோ அது வேற இடத்துக்கு போனா கொடுப்பான். சர்டிபிகேட் இருந்தா என்ன உணவு கொடுப்பானோ, கூட ஒரு பேப்பரை சேர்த்துட்டேன்னா 1 கோடி ரூபாய் கூட கொடுத்துட மாட்டான். என்ன ரிஸ்க் எழுதி இருக்கோ அதுதான் கிடைக்கும். அப்போ தவக்கல் அல்ல, உமைய தவக்கல் அல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். எல்லா விஷயத்திலையும் தான் அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை கொள்றாங்களோ அவனே அதற்கு போதுமானவன். தவக்குல் அல ஷை அத்திமாது அலைஹி. தவக்குல்னா என்ன? முழுமையாக ஒருத்தனை சார்ந்திருப்பது, முழுமையாக ஒருத்தனை சார்ந்திருப்பது. இத்திமாது அலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக சார்ந்திருப்பது. கிஃபாயத்தன் வ ஹஸ்பன், போதுமானது, அவனே போதுமானவன். ஃபி ஜல்பில் மனாஃபி வ தஃபில் மதார், நன்மையை கொண்டு வருவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் அவனே போதுமானவன். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அதுக்கப்புறம் என்னது? அடுத்த ஒரு இபாதத். அதே போல தவக்குல் அஸ்ஸிர், மறைமுகமாக வேற ஒரு விஷயத்தின் மீது தவக்குல் வைப்பது, அதை சார்ந்திருப்பது ஷிர்க். அப்ப எது அடங்குள்ளது? இதுதான் நமக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தின் மீது மறைமுகமாக சார்ந்திருப்பது ஷிர்க். எது அடங்கும்? நான் சொன்னது நீங்க என்ன சொல்ல கேட்டீங்க. அப்புறம் خير التوكل على الغير فيما يتصرف فيه الغير
الشرور بعلو المرتبة وانحطاط. சரிங்களா? அது சின்ன சிறுக்காரமும் சில நேரத்தில் பெரிய சிறுக்கா மாறும். அதனால நம்மளை படைச்சவன் யாரு? இறைவன். நீங்கள் உங்களுக்கு 1,00,000 ரூபா வந்து ரிஸ்க் எழுதிட்டான். பேனா என்னாச்சு? காஞ்சி போச்சு. அந்த ஏடு உயர்த்தப்பட்டுச்சு. கூட 2 குட்டி கரணை அடிச்சா 2,00,000 ரூபா மாறும்னு நினைக்கிறீங்க? மாறாது. என்ன ரிஸ்கில் எழுதப்பட்டிருக்கோ அது. புரியுதுங்களா? அதற்கு வெளிப்படையான காரணிகளை தான் நாம செய்யறோம். என்னது? வேலை. வெளிப்படையான காரணிகளை தான் நாம செய்யறோம். வேலை. படிப்பு ரொம்ப அவசியம். அதுக்காக விருதாவா சுத்துன்னு சொல்ல. படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டாளா சுத்துறது தான் பிரச்சனை இங்க. ஆனா அதுதான் நம்மளுடைய ரிஸ்க்குக்கான ஒரு இது கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு உணவளிப்போம். சரிங்களா? சில கூட்டம் இருக்கு, படிக்க அனுப்ப மாட்டாங்க. சலப்புகள்லேயே ஒரு கூட்டம் இருக்கு, ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டாங்க. வீட்டை வச்சே சொல்லி கொடுக்கலாம். பெற்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸ்கூலுக்கு போனோம்னா தான் அந்த சூழல் வந்து மற்றவங்களோட எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடைக்கும். சும்மா வந்துடாது. அதனால பள்ளிக்கூடத்தில் போய் படித்தவங்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காதவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். அணுகுமுறையில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். அதனால கல்வி கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்திலையும் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையோடைய கல்வியை கற்றுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதுக்கப்புறம் ரஹ்பா, பயம், வரஹ்பா வல் குஷூ. إنهم كانوا يسارعون في الخيرات يدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. الرغبة அப்படின்னா அன்பு சார்ந்த பயம். அன்பு சார்ந்த பயம். ரஹ்பத்து அப்படின்னா என்னது? அன்பு கொஞ்சம் அவனுடைய தண்டனைக்கு அந்த விஷயங்களுக்கு சார்ந்த அதை விரண்டு ஓடுறதுக்கான விஷயம்தான் ரஹ்பா. வல் குஷூ என்னது? பணிவு சார்ந்த பயம், பணிவு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையில உள்ளவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றான்? குஷூ. ஏன்னா அங்க என்ன தேவை? பணிவு தேவை. பணிவு சார்ந்த பயம். அல் ஹஷியா அல் ஹவுஃபு மப்னி அலா இல்மி. அந்த குஷு எப்போ வரும்னா இல்மு இருந்தால் மட்டும்தான் குஷு வரும். பயம் நார்மலாக வரும். ஒரு நெருப்பை பார்க்குறோம், பயம் வரும். அல்லாஹ்வுடைய தண்டனை கேட்குறோம், பயம் வரும். இந்த உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, வெட்கம், நாணம். சொன்னம்மா ரொம்ப வீக்காக இருக்கீங்களா பை? ரொம்ப முக்கியமான இதில் சொன்னேன். சொன்னம்மா நாணம், வெட்கம் ரெண்டுமே என்னது? வெட்கம், நாணம் வந்து ரெண்டுமே ஒன்று. அப்படிதானே? ஒன்று தானே? ஆனால் நாணம் ஒரு இடத்துல வரும், வெட்கம் ஒரு இடத்துல வரும். ரெண்டுமே ஒரே இடத்துல வராது. நாணம்ங்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் வரும், வெட்கம்ங்கிறது பொதுமக்களுக்கு மத்தியில் வரும். வெட்கமா இல்லையா அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில். ஆனால் நாணம்ங்கிறது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் மட்டும்தான் வரும். அங்கே வெட்கம் இல்லை, அதுக்கு பேர் நாணம். இப்போ நம்ம 2 விஷயம் சொன்னோம். என்னதெல்லாம்? அதே நீங்க இப்போ சொன்னோம். அல் ஹவுஃப் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? போகிற போக்கில் வர்றது அப்படி சொல்லிடணும், மறந்தோம். அல் ஹவுஃப் மப்னியுன் அலா இல்மி பிஅஸமத்தில்லாஹ். பயம்ங்கிறது வந்து கல்வியின் மூலமாக வரக்கூடியது. அந்த அல் ஹஷியா, சரிங்களா? அல் குஷூ எதில் வரும்? பணிவோடு வரக்கூடியது. அல் ஹஷியாங்கிறது வந்து கல்வியின் மூலமாக வரும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஷியாங்கிற வார்த்தையை உலமாக்களுக்கு பயன்படுத்தும் போது இன்னம யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹி, அங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? குஷு வார்த்தையை பயன்படுத்தல, யஹாஃபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. பொதுவாக மனிதர்களுக்கு பயன்படுத்தும் போதும் தஹாஃபூன், ஃபலா தஹாஃபூனி அந்த மாதிரி. ஆனால் உலமாக்களுக்கு பயன்படுத்தும் போதும் யஹ்ஷா. அப்போ அல் ஹஷியாங்கிறது வந்து இல்மோட சேர்ந்து வரக்கூடியது. மயஹ்ஷாஹு வ கமாலு சுல்தானி லிகௌலிஹி தஆலா, அல்லாஹ்வை யார் அதிகமாக தெரிந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும்? யஹ்ஷா, ஹஷியா வரும். பயப்படுதல் வேற, ஹஷியா வேற.
அப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரே அர்த்தத்தில் சேர்த்துடக்கூடாது. ஒத்தலீலு இனாபா, அல்லாவின் பக்கம் நெருங்குறதோ அல்லாவுடைய இபாதத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்றது. வஅனீபு இலா ரப்பிக்கும் வஸ்லிமு லஹு, அல்லாவின் பக்கம் நீங்க திரும்பி செல்லுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? தோராயமாக தௌபா செய்யக்கூடிய அர்த்தத்தில் வரும். வலஹு அஸ்லமன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹா வ இலைஹி துர்ஜஊன். அதுக்கப்புறம் இஸ்தியானா, உதவி தேடுதலும் இபாதத்தில் அடங்கும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடு. உதவி தேடுவதற்கு மற்றவர்களை அழைத்தால் அது ஷிர்குன். உதவி தேடுவதில் நிறைய வகை இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பார்த்துருக்கோம். ஒரு மனிதன் தன்னால் முடிந்த விஷயத்தில் உதவி கேட்பது ஆகுமானது. ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு முடியாத விஷயத்தில் உதவி தேடுவது கூடாது. சரிங்களா? உதாரணத்துக்கு மலையை பொழியவைன்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தாலுமே அவன்கிட்ட உதவி தேடுவது ஷிர்க். ஒரு மனிதன் இல்லாத நேரத்தில், முழுமையாக இல்லாத நேரத்தில் அவனிடம் உதவி தேடுவது, அவன் உயிரோடு இருந்தாலும் சரி, இங்கே இல்லை அப்படி கேட்டாலுமே அது ஷிர்க். ஏன்? அவனுக்கு மறைவான விஷயங்களும் அறியக்கூடியவங்கிற நம்பிக்கையோடு தான் கேட்கறது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி உதவி தேடுதல்ல இருக்கு. அப்போ உதவி தேடுதல் அல்லாஹ்வால முடியக்கூடிய காரியங்கள்ல அல்லாஹ்விடம் மட்டும்தான் உதவி கேட்கணும். அதை மற்றவர்கள்ட்ட கேட்கும்போது அது ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க்கு. அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். தலீலு இஸ்திஆதா, பாதுகாப்பு தேடுதல். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் அஊது பிகலிமாத்தில்லாஹி தஆமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அப்போ இந்த இஸ்திஆதா, பாதுகாப்பு தேடுவது அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கணும். வஅஊது பிஅஸமத்திகி, அல்லாஹ்விட தாண்டி வேற யார்ட்டையுமே பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. குல் ஹுவல் காஹிரு அலா யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும். அதே போல இஸ்திகாசா, இஸ்திகாசாங்கிறது கௌசுங்கிறது மலை, மலை வேண்டி உதவி தேடுவது அல்லாஹ்வை மட்டும்தான், வேற யாராலையுமே அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. வஇன் தஸ்தகீஸு ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் பத்ருடைய யுத்தத்தில் தோளில் துண்டு போட்டு நபி ஸல்லல்லாஹு துவா செய்வாங்க. கையை உயர்த்தி துவா செய்யும் போது அவங்களுடைய தோளில் உள்ள துண்டு என்ன செய்யும்? கீழே வரும். அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இஸ்திகாசாங்கிற வார்த்தை. அப்போ நபி ஸல்லல்லாஹு உதவி தர்றாங்க, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅதனி, எனக்கு நீ எதை வாக்குறுதி அளித்தாயோ அதை முழுமைப்படுத்து. அல்லாஹும்ம இந்த கூட்டம் அழிந்து விட்டால் லா துக்பத ஃபில் அர்த், அதுக்கப்புறம் என்ன செய்யாது, ஒருபோதும் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் அழிஞ்சாருன்னா பின்னாடி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ஒரு காரணியா இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள். அந்த நன்றி விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், எப்போதுமே இருக்கணும். அந்த நன்றி இல்லாம அவங்களை திட்டுறதுலாம் நன்றி ஏற்றவனுக்கு பெற்ற தாய் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னது, நமக்கு இஸ்லாம் தான் பெரிய நேமத்து. அதுக்கு கண்டிப்பாக சஹாபாக்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதே போல அறுத்து பலியிடுதல். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு லஅன அல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களுக்காக அறுத்து பலியிடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிக்கிறான். அதுவும் ஷிர்க். அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களுக்காக, அது தர்காவாக இருந்தாலும், நீங்க பார்த்தீங்கன்னா ஆடு கூட அறுக்க மாட்டாங்க தர்கால. சில நேரங்களில் எந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்கன்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்னா ஆடு கிட்னியை வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க, அங்கே நேர்ச்சி செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? போடுவாங்களா? இது புதுசாக இருக்க, செலவே இல்லாம போயிருக்க. அப்படி கட் பண்ணி வரைஞ்சி விட்டு கலர் அடிச்சு போட்டு போயிடலாம்னா பிச்சைக்காரங்க அதுலேயே இப்படி இருக்காங்க. வர அந்த அவளையா ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் எடுத்து பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு, உண்டியல் நிறைய காசு இருக்குமா, கட்டையே போட்டு போயிட்டாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. அட்டையை போடுறவங்கலாம் பிடிச்ச அடிதான். திருநெல்வேலியில ஒரு தர்கா இருக்கு. என்ன தர்கான்னா தெரியும். என்ன தர்காவை? பொட்டல்புதூர் இல்லை, இன்னொரு தர்கா ஒன்று பெரிய ஃபேமஸான தர்கா ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி, ஈரல், பக்கத்து மனுஷனோட உறுப்பு எல்லாமே அங்கே இருக்கும். அதாவது ஆட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து குணப்படுறது. இது என்னதுன்னா அவங்களுக்காக ஒருத்தங்கள்ட்ட அறுத்து பலியிட சொல்லி அதனுடைய உறுப்புகளை வாங்கிட்டு வந்து அங்கே ஒன்றும் அறுத்து பலியிடுறாங்க, இன்னொன்றும் நேர்ச்சி செய்கிறது. ரெண்டுமே ஷிர்க். இது வந்து மிகப்பெரிய பாவம். இது வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல். அதிகமாக வந்து இப்போ என்ன செய்யறது, தர்காக்கள் அதிகமாக இது நடக்குது. இந்த இப்போம்லாம் கொடியேற்றி பறக்கிறாங்க தர்காவில் உள்ள மக்கள். எப்படி தௌஹீத் வந்து எனக்கு தெரியல, டிஎன்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு குஷி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளை எதிர்க்க யாருமே இல்லைடா வாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும், எங்கள் ஊர்ல எல்லாம் முன்னாடி ஒன்றுமே இருக்காது. இப்போ பயங்கர ஜெகஜோதியாக லைட்டை போட்டு, தெருஃபுல்லாக லைட்டை போட்டு பெரிய பெரிய ஊஞ்சல்லாம் வந்துடுது. மக்களை எப்படி வசியம் பண்ணுறாங்க பாருங்க, ஊஞ்சல். இப்போ தௌஹீதில் இருக்கிறவனும் அங்கே போய் ஆகணும். ஏன் அந்த ஊஞ்சல் பார்க்க சொல்லி எப்படிலாம் வந்து இது ஒரு பாருங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எப்படியாச்சும் மக்களை இழுக்கணும் அதன் பக்கம். நீ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு வர்ற கூட்டத்தை விட குடிக்கு வர்ற கூட்டம், இந்த கந்தூரி அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு அந்த நிறைய கடைகள்லாம் இருக்கு தெரியுமா, அதை சுற்றி பார்க்கறதுக்கு இந்த இலோட்ட பசங்க ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க. ஏன்? பொண்ணுங்கள்லாம் அங்கே இருக்கும். அப்படிதானே? சில தர்காக்கள்லாம் இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வச்சிடறாங்க. ஆனால் அதை எப்படி இபாதத்துன்னு சொல்லி வைக்கிறாங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தாலும் மனசில் வரமாட்டேங்குது. அவங்களை கூப்பிட்டு தான் பேட்டி எடுக்கணும். நீங்கள் எந்த மனநிலையில் இதை யோசிக்கிறீங்க? ஏன்னா நம்ம அவங்க யோசிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக இந்த இதில் தான் நாங்கள் இபாதத்துன்னு சொல்கிறோம், அந்த உசூல் உங்களுக்கு புரியலை அப்படின்னு நமக்கு சொல்லித்தரலாம்ல. இப்போ அது சரியாக தவறான்னு நம்ம பார்க்கலாம். இதில் பள்ளிவாசல் நிகழ்ச்சியில் கூட ஆடலும் பாடலும் வைக்கிறாங்க. அது வேற மாதிரி பண்ணலாம். والدليل النذر நேர்ச்சி செய்வது. يوفون بالنذر ويخافون يوما ما كان شره مستطيرا. ஆனா உண்மையிலே இந்த தப்லீக் ஜமாத் வந்து என்ன சொல்றது, நான் ஹவாரிஜீன்களை பற்றி புத்தகம் படிச்சிருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஹவாரிஜீன்கள் யாருன்னா ஹிலாஃபத்து தான் வேணும்னு சொல்லி நிறைய இடங்கள் யுத்தம் நடத்துகிறாங்க. நிறைய இடங்கள் அவங்களால முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. மிஸ்ரில் இஹ்வான் முஸ்லீம்கள்லாம் அவங்க தான், ஹவாரிஜீன்கள் தான். எக்ஸ்ட்ரீம் லெவல் தாயிஷ், ஐஎஸ்ஐஎஸ் வந்து மிகப்பெரிய வழிகேடு. அவங்க என்ன ஹிலாஃபத்து வேணும்னு சொல்லிட்டு மக்களை வழிகட்டுறதில்லையே, அதனால நிறைய ரத்தங்கள் ஓட்டப்படுது. ஷியாக்களை பற்றி படிச்சிருக்கோம், காதியானியை பற்றி படிச்சிருக்கோம், நிறைய வழிகட்ட குரூப்புகளை பற்றி படிச்சிருக்கோம். நான் படித்ததுலே ரொம்ப வந்து ஷாக்காகி படித்தது வந்து தப்லீக் ஜமாத்து தான். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பார்க்கும்போது யார் டெரராக தெரியுறாங்க? டிஎன்டிக்கு டெரராக தெரியுவாங்களா, தப்லீக் ஜமாத்துக்காரங்க டெரராக தெரியுவாங்களா? யாருக்கு? அவங்க நம்மளை வந்து அணுகவே மாட்டாங்கன்னு தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஆனால் டிஎன்டிக்காரங்க வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. ஃபேஸ்புக்கில் எல்லாம் வழியா நீ ஒரு வாப்பாவுக்கு தான் பிறந்தியா, நீ வரியா அப்படிலாம் கேட்பாங்க. வீட்டு வாசல்ல இருந்துலாம் கத்திருக்காங்க, வீட்டு வாசல்ல இருந்து நீ வெளியே வா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு யார் தோணும், இவங்க தான் ரொம்ப டெரர் பீஸ்ன்னு தோணும். ஆனால் நான் படிக்கும்போது தப்லீக் ஜமாத்தை பார்த்து தான் இவங்க இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு பயந்தோம். ஒருத்தர் விட மாட்டாங்க, பிடிச்சி அடி அடின்னு இருப்பாங்க. அவங்க கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாங்கன்னா கடுமையாக தாக்கியிருக்காங்க. அது நான் கிளாஸ் கூட எடுத்திருக்கேன், ஃபுல்லாக அந்த புத்தகத்தை ஃபுல்லாமே வாங்கிச்சு கிளாஸ் கூட எடுத்திருக்கேன். அதுக்காலாம் கிடையாது, சில அடுத்த கிளாஸ் எடுப்போம். தப்லீக் ஜமாத்தை பற்றின புத்தகத்தை எடுத்து யார் எழுதுனா, தப்லீக் ஜமாத் சார்ந்தவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன உள்ள விஷயங்கள் நடக்குதுன்ட்டு பார்த்து இவங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சலாத்தோட நிறுத்திக்கணும். சலாமுக்கு அப்புறம் கலாம் இருக்கக்கூடாது.
ஓடிடும். الدليل النذر قوله تعالى يوفون بالنذر يخافون يوما كان. நீங்க பாருங்களா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை பாருங்க. தப்லீக் ஜமாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்கும். அவங்க பேசுறது, அவங்களுடைய ஃபேஸு, அவங்க மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிற முறை, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல இருக்கும். எல்லா உலகத்துலாம் அப்படி தான் இருக்கும். டிவிஜே பாருங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல இருக்கும். இப்போ அதில் ரொம்ப கொஞ்சம் அதில் ஒரு தனிப்பட்ட ரீதியான மக்களை குறைக்கிட்டு போய் அது என்னது என்டிஎஃப்ல சேர்த்து அதில் பாருங்க இதெல்லாம் ஒரு அற்புதங்க. பார்த்தீங்கன்னா அப்படி உண்மையில நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கேன்னு. ஏன்? கல்லெல்லாம் எடுத்தாச்சு, மண்ணெல்லாம் எடுத்தாச்சு, குப்பையெல்லாம் எடுத்தாச்சு, இட்டு கட்டப்பட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சலஃபியாவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஏன்? இந்த மாதிரி கோஷ்டியெல்லாம் வெளியே பிறகு வேற இயக்கத்தை போட்டாச்சு. அப்படிதானே? அப்போ சலஃபி மக்கள் மட்டும் தூய்மையா இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு போனால் நஜீஸுகளாக இருக்கும், இந்த கூட்டத்துக்கு போனால் மொட்டு ஆட்களா இருக்கும். அப்போ சில பாருங்க, அந்த குணம் உள்ள மக்கள் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சில நீங்க பார்த்தீங்கன்னா இவற்றை நம்ம உங்களுக்கு கொஞ்சம் சைக்காலஜி தெரியும்னா, சில பண்புகள் இருக்குன்னா இந்த குணத்துக்கே இவர் இஸ்லாத்துக்கு வரணுமே தோணும். பார்த்துருக்கீங்களா? காஃபிரா இருப்பேன், ஆனால் இவருடைய குணத்துக்கே இவர் இஸ்லாத்துக்கு வரணுமே தோணும். ஆனால் கொஞ்ச நாள்ல வந்துடுவார். அப்படி நான் நிறைய சில ஆக்டர்ஸ்களை நான் யோசிச்சேன், ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அதே போல டிஎன்டிஜே மக்களை நாங்கள் பார்க்கும்போது இவருடைய அந்த சிந்தனைக்கு குணத்துக்கெல்லாம் இவர் இந்த இயக்கத்தை இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இவர் சீக்கிரமா இந்த இயக்கத்துக்கு போறதுக்காகலாம் கரெக்டாக அங்கே போவார். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மக்களை தரமா பிரித்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சார், இது ஒரு அற்புதம் தான். சரி, நம்ம படிப்போம், இதை படிக்காம விட்டுட்டு இருக்கோம். والدليل النذر قوله تعالى يوفون بالنذر يخافون يوما كان شره مستطيرا. அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களுக்கு நேர்ச்சை செய்வதும் குஃப்ரும். அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற வலிமாருக்கோ, அப்துல் காதிர் ஜெயிலானிக்கோ, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கோ, ஜிப்ரீலுக்கோ, மீகாயிலுக்கோ, யாருக்கும் அல்லாஹ்வை தவிர்த்த மற்றவர்களுக்கு நேர்ச்சை செய்வது குஃப்ருன். அது முஹ்ரிஜுன் அனில் மில்லா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் என்ன? அல் அஸ்லு தானி, இரண்டாவது அடிப்படை என்ன? மார்க்கத்தை பற்றி அறிவது. முதல்ல அல்லாஹ் பற்றி அறிவது, அதுல இபாதத் வந்துச்சு. இபாதத்துல என்னென்ன வகைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன? மாரிஃபத்து தீனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி அறிவது. பில் அதில்லா, முக்கியம் என்னது? ஆதாரத்துடன் அறிவது. ஆதாரம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. புரியுதுங்களா? ஆதாரம் இல்லாம இஸ்லாம் இல்லை. அத்தீன் இப்னா அல் தலீல், மார்க்கம் என்பது ஆதாரத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது. அல் இஸ்லாம்னா என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஸ்லாம்னா என்ன? அல் இஸ்திஸ்லாம் லில்லாஹி பித்தௌஹீத் வ இன்கியாது லஹு பித்தா வ பராஅத்து மினஷ் ஷிர்கி வ அஹ்லிஹி. நம்ம இஸ்லாம்னா என்ன சொல்லுவோம்? அமைதி, என்னது? சாந்தி, சமாதானம், அமைதி. எங்க திட்டம் தான் இல்லை. இஸ்லாம் என்பது இஸ்திஸ்லாம் இல்லாஹி தௌஹீத். தௌஹீத்ல என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் கொண்டு அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவது, கட்டுப்படுவது. இன்கியாது லஹு பித்தா, கேட்டேன் கீழ்ப்படிந்தேன் லெவல்ல அல்லாஹ் சொன்னது எல்லாத்தையும் ஏற்று நடப்பது. அதோட மட்டும் இல்ல, வல் பராஅத்து மினஷ் ஷிர்கி வ அஹ்லிஹி, ஷிர்கை விட்டும் ஷிர்குடைய வாசிகளை விட்டும் தூர விலகுவது. சூரா அல் காஃப்ல என்ன நடந்துச்சு? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை விட்டு விலகி குகைக்கு வந்தாங்க. كانت لكم قد كانت لكم أسوة حسنة யார்டா? في إبراهيم والذين معه, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டையும் அவருடன் ஈமான் கொண்டவர்கிட்டையும் நமக்கு உஸ்வத்துல் ஹசனா, முன்மாதிரி இருக்கு. எப்போ? இது காலுலி கௌமிஹி, அவருடைய கூட்டத்தாரிடம் சொன்னபோது, இன்னா புராவுன் மின்கும், நாங்கள் உங்களிடந்து தூரமாக விலகிக் கொள்கிறோம். வமிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டும். அப்போ அவங்களை விட்டும் எதெல்லாம் வணங்கப்படுதோ அவர்களை விட்டு. அப்போ ரெண்டு விஷயத்தை விட்டு, ஒன்றும் வணங்கக்கூடியவங்க வணங்கப்படுதல், அப்போ அந்த மக்கள் எதெல்லாம் வணங்கப்படுதோ அதெல்லாம். கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா வபைனக்கும் அல் அதாவத்து வல் பக்தா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் என்ன வந்துச்சு?
குரோதமும் பகைமையும். எதனால? நீங்க முஷ்ரிக்கீன்கள். தௌஹீத் எங்களுக்கு எப்போ முழுமை பெறும்? உங்களை விட்டு நாங்க தூரம் வந்தாதான். ஹத்தா எதுவரை? துமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும் வரை. இது ஒரு 3 அடிப்படை இருக்கு. அது என்ன? அல் இஸ்லாம், அல் ஈமான், வல் இஹ்சான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இஸ்லாம்னா என்ன, இபாதத்னா என்ன. இஸ்லாத்துடைய தூண்கள் எத்தனை? 5. என்னதுதான்? சொல்லுங்க பை. வைக்கமே படக்கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். சரி. ஷஹாத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமு ரமதான் வ ஹஜ்ஜுல் பைத்தி அல் ஹராம். சரிங்களா? ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனுடைய அர்த்தம் என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே இறைவன் யாரு? அல்லாஹ் தான். வணங்கக்கூடிய இறைவன் நிறைய இருக்கு. எல்லாமே நிறைய உயிரினங்கள் வணங்கப்படுது. ஆடு வணங்கப்படுது, மாடு வணங்கப்படுது, பாம்பு வணங்கப்படுது, மனிதனுடைய உறுப்பு வணங்கப்படுது, பெண்ணுடைய உறுப்பு வணங்கப்படுது, எல்லாமே வணங்கப்படுது. ஆனா வணங்கக்கூடிய இறைவன் கிடையாது. வணங்கப்பட தகுதியான இறைவன் யாரு? இறைவன் ஒருவன் தான். வணங்கப்படக்கூடிய இறைவன் அல்லாஹ்னு சொல்லக்கூடாது. வணங்கப்பட தகுதியான இறைவன் யாரு? அல்லாஹ். இதுல 2 லா இலாஹ இல்லல்லாஹ்ல 2 தூண்கள் இருக்கு. என்னதுலாம்? நஃபி வல் இஸ்பாத், உறுதிப்படுத்துவதும் மறுப்பதும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹங்கிறது நஃபி, இல்லல்லாஹ்ங்கிறது அல் இஸ்பாத். இந்த 2 முக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹ் ذلك بأن الله هو الحق, அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். ذلك بأن الله هو الحق, நிச்சயமாக அவன்தான் சத்தியமானவன், உறுதிப்படுத்துறான். وأن ما يدعون من دونه, அவனை தவிர யாரெல்லாம் வணங்கப்படுதோ هو الباطل, மறுக்கிறான், அதெல்லாம் அசத்தியமானது. وأن الله هو العلي الكبير. أفرأيتم اللات والعزى ومناة الثالثة الأخرى ألكم الذكر وله الأنثى. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க லாத் வல் உஸ்ஸாவை பார்த்தீங்களா? இதெல்லாம் பெண் பேர். நம்ம சொன்னோம்ல, லாத்துங்கிறது அல்லாஹ்வுடைய பெண் பேர் தான். அல்லாஹ்வுடைய பெண் பேர் தான் லாத். அல் உஸ்ஸாங்கிறது அசீஸுடைய பெண் பேர் தான் உஸ்ஸா. அல் மனாத்துங்கிறது மன்னானுடைய பெண் பேர் தான் அல் மனாத். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு என்ன வைக்கிறாங்க? பெண் பிள்ளைகளை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அலக்கும் முதக்கர் வலகுல் உன்சா, உங்களுக்குலாம் ஆண் பிள்ளைங்க, எனக்கு பெண் பிள்ளைங்களா? தில்க கிஸ்மத்தும் தீசா, இது மிகப்பெரிய ஒரு என்ன செய்யறது, மோசடியான ஒரு பிரிவு. இன்ஹிய இல்ல அஸ்மாஉன் சம்மைதுமூஹா வ அன்தும் ஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹி மின் சுல்தான். சரி. லா மஅபூத பிஹக்கின் அப்படின்னா ஜமீஅ மா யஅபதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து அனைத்தையும் மறுப்பது. முஸ்பிதன் இபாதத லில்லாஹி வஹ்தஹு, அல் இபாதா, நம்ம சொல்லக்கூடிய இபாதத் அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக செய்வது. லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. ஃபி இபாதத்திஹி, அவனுக்கு உடைய இபாதத்துல எந்த ஒரு இணையும் இல்லை. கமா அன்னஹு லா ஷரீக லஹு ஃபி முல்கி, அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலையும் அவனுக்கு எந்த இணையும் இல்லை. அதே போல அவனுடைய இபாதத்திலையும் எந்த ஒரு இணையும் இல்லை. இது கால இப்ராஹிம் லி அபீஹி வ கௌமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அவனுடைய தந்தைக்கும் அவனுடைய சமுதாயத்துக்கும், இன்னி பராஉ மிம்மா தஅபுதூன, நீங்கள் வணங்குவதை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? தூரம் விலகி கொண்டேன். இல்லல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்தவனை தவிர. ஃபஇன்னஹு ஸயஹ்தீனி, அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். வஜஅலஹா கலிமத்தன் பாக்கியத்தன் ஃபீ அக்பிஹி. அதே போல சூரா ஆல் இம்ரான்ல வரக்கூடிய ஆயத், குல் யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வலா யத்தஹிது பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ் ஃபஇன் தவல்லவ் ஃபகூலு அஷ்ஹது பிஅன்னனா முஸ்லிமூன். இதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் உடையது.
وأن محمد رسول الله என்ன அதுக்கு ஆதாரம் என்ன لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அனுப்பப்பட்ட நபிமார்கள்லேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்லை ஹசாயிஸ் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால நம்மளுக்கு உம்மத்துக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு. நபி அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய எல்லா நபிமார்களும் ஒரு காலத்தில் 1 2 3 4 அப்படின்னு ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. ஒரே இடத்துலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்கள் இருந்திருக்காங்க. ஜக்கரியா ஈஹியா அவங்கெல்லாம் ஒரே நேரத்தில் இருந்தவங்க தான். மூசா ஹாரூன்லாம் ஒரே நேரத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய மொழிக்கும் அவங்களுடைய சமுதாயத்துக்கும் மட்டும்தான் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்காக அனுப்பப்படும் போது அவங்களை விட எந்த அளவுக்கு அவங்க இதாக இருக்கணும், சிறப்பாக எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும். அப்போ எல்லா நபிமார்களுடைய தலைவர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நபிமாருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். என்ன சிறப்பு? ஒன்று தானே சொன்னீங்க, வேற கேட்குறீங்க, நிறைய இருக்கு. அதாவது உலகத்தில் மரணிக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். வேற எந்த நபிக்கும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உயிரை மலக்கு வாங்க வருவாங்கல்ல, அப்போ என்ன செய்வாங்க? மலக்குக்கு என்ன வரும்? அடி வந்துடும். அடி வந்தோன்னா மலக்கு நல்லா என்ன சொல்லுவான், வாழ விருப்பம் வந்தால் அந்த ஆட்டில் கை வச்சு எடுத்தோன்னா எத்தனை ரோமம் இருக்கோ அத்தனை. ஆனால் அப்போ என்ன வருது? அவருக்கு மரணம் வருது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் ஹுல்தா, நிரந்தரம். மற்ற நபிமார்களை காட்டிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதத்திலையும் சிறந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்தான். என்னது? அழகு. மொத்த அழகுடைய பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, மொத்த அழகும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல பாதுகாக்கப்பட்டவங்க தோரணையில் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் அவங்களுடைய திக்கர் என்ன செஞ்சான்? வரஃபானா லக திக்கர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உம்மத்தின் மீது இதாக இருந்தாங்கன்னா சூரா அல் கஹ்ஃப்ல வரும், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக, நீனே உன்னுடைய உயிரை மாச்சிப்பீங்க போல. எதுக்கு? இந்த உம்மத் இந்த இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக. யார் அவங்க? காஃபிர்கள். காஃபிர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததற்காக அவங்க எவ்வளோ தூரத்துக்கு என்ன பட்டாங்க? வருத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு தாயோடைய நிலை எப்படி இருக்கணும்? மற்றவங்க குஃப்ரில் இருக்கும்போது, மற்றவங்க வழிகேட்டில் இருக்கும்போது அவங்கள பார்த்து நமக்கு என்ன செய்யணும்? வருத்தம் வரணும். ஆனால் நம்மளுக்கு வருத்தம் வர்ற மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க, கோவம் வர்ற மாதிரியே நடந்துக்கிறாங்க. அப்படிதானே? நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இல்லை. ஆனால் நம்ம அந்த பண்பை வளர்த்துக்கணும். நம்ம அவங்களுக்காக இறக்கப்பட்டாலே சாப்பிட்டு போயிடுறாங்க நம்மளை. அப்படிதானே? நம்ம உனக்கு இறக்கமே படக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்மளை வச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா அவரால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. நம்ம யாருக்கு தாங்காமல் இருப்போம்? பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம என்ன செய்வோம்? தாங்க முடியாது. மனைவி ஒன்றுனா உண்மை சொல்லுங்க, கல்யாணம் இல்லை அதான் பையனா கேட்காதீங்க, பைக்குள்ள ஆள் இருக்கு. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், ஏதாச்சும் ஒன்றுனா நம்மளால் தாங்க முடியாதா? சரி ஆமான்னு சொல்லிப்போம். ஆமாம். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். சரி, நம்மளுடைய குழந்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தாங்க முடியாத இருக்குதோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா தாங்க முடியாத இருக்குன்னா, அப்போ இந்த உம்மத்தின் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பாங்க, நேசம் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த உம்மத்துடைய ஹிதாயத்துக்காக
எந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, பாடுபட்டிருப்பாங்க. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், அவர் இரக்கம் உள்ளவராக இந்த மூமின்களுக்கு இருந்தார். சரி, வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், யார் முஹம்மது? முஹம்மது இப்னு அப்துல்லா, சரியா, அல் குரைஷி அல் ஹாஷிமி. நம்ம அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சொல்லும்போது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது ஒரு நஃபியோட இஸ்பாத் இருந்துச்சு. அதே போல அஷ்ஹது அன்ன முஹம்மதன் சொல்லும்போது தஆத்துஹு ஃபீமா அமர, அவர் கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிவது கட்டாயம். வ தஸ்தீகுஹு பீமா அஹ்பர, அவர் சொன்ன விஷயங்களை உண்மைப்படுத்துவது கட்டாயம். அதை என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது. வ இஜ்னாபு மா அன்ஹு நஹா வ ஸஜர, அவர் எதை தடுத்தாரோ அதை விட்டும் தூர விலகிக் கொள்ள வேண்டும். வல்லா யுஅபதல்லாஹ இல்லா பிமா ஷரஅ, அல்லாஹ்வை அவர் சொன்ன வழியிலே தவிர மற்ற வழிகளில் வணங்கப்படக்கூடாது. சரி, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ரெண்டு தூண்கள் இருக்கு, ஒன்னு நபி, ஒன்னு இஸ்பாத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன ருக்குன் இருக்கு? 4. ஒன்னு தாஅத்துஹு ஃபீமா அமர, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு கீழ்ப்படியணும். என்ன அதெல்லாம் நிறைய இருக்கு வாழ்க்கையில. சில விஷயங்கள் அதாவது உற்சாகமூட்டுறதுக்காக சொன்ன விஷயங்கள் இருக்கும், அது செஞ்சாலும் செய்யலனாலும் பிரச்சனை. ஆனா அவர் சொன்ன கட்டளையான விஷயங்கள் கண்டிப்பா என்ன செய்யணும், செஞ்சா. ஏதாச்சும் சொல்லுங்க, அப்ப எப்படி செய்ய முடியும்? ஆண்டி சொல்லுங்க. கட்டளையா எல்லாருக்கும் கடமை, சரியா? கடுமையா யோசிக்கிறீங்களா? சரி, அடுத்து கடமை. நீங்க சொல்றதெல்லாம் கடமை கிடையாது, அதெல்லாம் சொல்லுங்க. சரி, கை வேற கடமை கிடையாது. நான் சொன்னது கட்டாய கடமை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கட்டாய கடமை. அப்ப நம்ம எப்படி வந்து அவருக்கு கீழ்ப்படிய முடியும்? சரி, உட்காந்து எழுதிக்காங்க எல்லாத்தையும், என்னதெல்லாம் கடமையை சொன்னாரோ. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியத்துக்கு முயற்சி பண்ணணும். தஸ்தீகு ஃபீமா அஹ்பர், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மைப்படுத்தணும். நம்ம அறிவுக்கு ஒத்து வருதோ ஒத்து வரலையோ, நம்ம மனசு ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டாவது. மூணாவது என்னது? இஜ்தினாபு மா அன்ஹு நஹா வ ஸஜர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு தூர விலக வேண்டும். இது மூணாவது. நாலாவது என்ன? வ அல்லா யுஅபத அல்லாஹு இல்லா பிமா ஷரஅ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், அவருக்கும் அல்லாஹ்வுடைய பண்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் சாதாரண மனிதர். குல்ல அகூல் லக்கும் இந்தி ஹஸாயின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஜானா என்கிட்ட இருக்கு நான் சொல்லல. வலா அலமுல் கைப, மறைவான விஷயம் எனக்கு தெரியும் நான் சொல்லல. வலா அகூல் லக்கும் இன்னி மலக்கும், நான் மலக்குன்னு சொல்ல. இன் அத்தபி இல்ல மா யுஹா இலைய, எனக்கு எது வஹியாக அனுப்பப்படுதோ அதை மட்டும்தான் நான் என்ன செய்றேன், பின்பற்றேன். குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரா வலா ரஷ்தா, உங்களுக்கு நன்மையும் தீங்கும் என்னால எந்த விஷயத்திலையும் என்ன செய்ய முடியாது, சக்தி பெற முடியாது. அப்ப அவர் வெறுமனே மனிதர் தான். ஆனா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு வஹி அனுப்பப்படுது, அவரை பின்பற்றுவது நமது கடமை. ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம வந்து வகுப்பை முடிச்சுப்போம். அடுத்து ஏதாச்சும் கேள்வி இருக்குன்னா